என்னை மறவாத தெய்வமே. சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஆண்டு முழுவதும் என்னை மறக்கவே இல்லப்பா. நீங்க என்னை மறக்கவே இல்லப்பா. சொல்லுவோம். என்னை மறவா என்னை நடத்தோ தீக்கச்சோராய் கைவிடேனே கலங்கிடே நீரே என்றதாலே ஸ்தோத்திரம். தீக்கச்சோராய் கைவிடேனே இயேசுவின் நாமத்தினால் ஸ்தோத்திரம். என் வாழ்க்கையில் எதுவும் நேரிடாது. என் இருக்கிறேன். ஆமே நீரறியா யாதும் நேரிடா தலை முடியும் ஏந்தி நீரே என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவா. ஹல்லேலூயா. என்னை மறவாதவரே. சொல்லுவோமா. என்னை நடத்தி இன்னும் ஒரு முறை. என்னை மறவாதவரே. சொல்லுங்க பார்க்கலாம். ரபா கரபோரி விலபரபா என்னை நடத்தோ உந்தன் தயவால் என்னை நடத்தோ. கரங்களை வைத்து சொல்லுவோம். என்னை நடத்தின தெய்வமே, என்னை மறவாத தெய்வமே, என்னை நடத்தின தெய்வமே, என்னை மறவாத தெய்வமே, உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரபரபோரி பிலபரப சந்துனோ ரிபா கபரபோரி பிலமா ரிஷத்துனமா கரபோரி பிலமா. சொல்லுங்க. ஒரு 2 நிமிஷம் அந்நிய பாஷையில பேசும் பொழுது எல்லாரும் பேசுவோமா? நீங்க பேசும் பொழுது ஆவியினால நீங்க ரகசியங்களை பேசுறீங்க. ரிக்கபரபரபோரி பிலபரப சந்துனா ரிக்கதனமா கரபோரி பிலபா லதனமாதனமா கரபோரி பிலபரப சந்துனோ ரபரபோர ஹல்மே தினமே கெலமே. எல்லாவற்றையும் மறந்துருங்க. உங்க வீட்டு சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மறந்துருங்க. உங்க கண்ணு முன்னாலே சிலுவை மட்டும்தான் நிக்கணும். உங்க கண் முன்னால இயேசு கிறிஸ்து மட்டும்தான் இருக்கணும். உங்க கண்ணு முன்னால இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான் இருக்கணும். சொல்லுங்க. ரபரபா சந்து நபௌரி பிலபா. என்னை நேசித்தவரே. சொல்லுங்க பார்க்கலாம். என் மீது அன்பு கூர்ந்தவரே, என்னை மறவாதவரே, என்னை ஆசீர்வதித்தவரே. ஹல்லேலூயா. ரபா சத்து நமா கரபௌரி பிலபா. ஹல்லேலூயா. 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 உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. ரிஷத்து நமா ரபௌரி பிலபா எனக்கு மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உம் நாமம் துதிக்கையிலே ஏசையா, உம் அன்பை ருசிக்கையிலே உம் நாமம் துதிக்கையிலே. எல்லாரும் பாடுவோம். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான என் உயிரோடு என் உயிரே நான் உம்மை. ஹல்லேலூயா. சொல்றீங்களா? என் உயிர் அவர்தான். என் உயிரான 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 என் உயிரான உயிரான. உண்மையா சொல்லுங்க பார்க்கலாம். என் உயிரா. இந்த உலகத்தில் நீர் ஒருவர் தான். எனக்காய் ஜீவனை தந்தவர், எனக்காய் ஜீவனை தந்தவர். நான் உம்மை துதிப்பேன், உம்மை மாத்திரம் நான் துதிப்பேன். நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான
கல்வாரி சிலுவையை நோக்கி பார்த்து சொல்லுவோம், இயேசு ராஜா என் உயிரான. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. உம்மை போல நேசிக்கக்கூடிய ஒருவர் இந்த உலகத்தில் இல்லை, இல்லவே இல்லை ஆண்டவரே. ஆமென். இந்த மாயையான உலகத்திலே எல்லாரும் சொல்லுவோம், Jesus, hallelujah. நம்மால வேலையிலே உம்மை உயர்த்துகிறப்பா. உம் திருநாமம் உலகத்திலே உயர்ந்த அடைக்கல அரண். சொல்லுங்க பார்க்கலாம். உம் திருநாமம் உலகத்திலே உயர்ந்த அடைக்கல அரண்டா. நீதிமானதற்குள்ளே ஓடுவான், சுகமாயிருப்பார்கள் இருப்பார்கள். நீதிமானதற்குள்ளே ஓடி சுகமாயிருப்பார்கள். என் உயிரான ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ரஷந்துனமா ரபுரி பிலமா. சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இயேசு ராஜா, இயேசு ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் உணர்ந்து அப்பா, எங்கள் உதட்டினால் அல்ல ஆண்டவரே, எங்கள் உள்ளத்தால் உம்மை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுவோம். பரலோகத்திலே கேட்கப்படுகிற சத்தம் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் ஒரு முறை ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? எல்லாரும் கைகளை உற்சாகமாய் தட்டி, ஆண்டவரே நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஒரே ஒரு வார்த்தை சொல்ல போகிறோம். கைகளை உயர்த்தி, என்னை எவ்வளவாய் நேசிக்கிறீர் ஆண்டவரே, என்னை எவ்வளவாய் நேசிக்கிறீர் ஆண்டவரே. என் கணவனோ, என் மனைவியோ, என் பிள்ளைகளோ, என் பெற்றோரோ, என் உறவினர்களோ, என் நண்பர்களோ, எனக்கு உதவி செய்வேன் என்று சொல்கிறவர்களோ எல்லாரை பார்க்கிலும் என்னை எவ்வளவாய் நேசிக்கிறீர் ஆண்டவரே. நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் என்னை எவ்வளவாய் நேசிக்கிறீர் அப்பா, எவ்வளவாய் நேசிக்கிறீர். நன்றி ஐயா, நன்றி அப்பா. நம்மை நேசிக்கிறவருக்கு மீண்டும் ஒரு முறை கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். எல்லாரும் உட்காருவோம். அப்படியே கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு இரண்டாவது நாள். இந்த இரண்டாவது நாளிலும் கூட நான் உங்களுக்கு நேற்று அறிவித்ததின்படியே இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைகள் இருக்க போகின்றன. நோட்டெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? பேனெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்களா? ஆயத்தமாக வந்திருக்கீங்களா? குறிப்பெடுப்பது நமக்கு
ஒரு முறை எழுதுவது 10 முறை படிப்பதற்கு சமம். இதை நான் எங்கே கற்றுக்கிட்டேன்னு தெரில. எல்லா இடத்துலையும் நம்ம சபையில் அடிக்கடி நான் சொல்கிறேன், உண்மையாகவே சொல்கிறேன். ஒரு முறை எழுதுறது 10 முறை படிக்கிறதுக்கு சமம். அல்லேலூயா. சரி, அதுக்கு தான் நிறைய பேர் சொல்லுவாங்க பிள்ளைங்களுக்கு, படிக்கிறத விட்டுட்டு கொஞ்சம் எழுதியும் பாருப்பான்வாங்க. எழுதிப்பார். என்னது? எழுதி பார்த்தா மனசில் இன்னும் அழகாக நிற்கும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை நீங்கள் எழுதி கொள்ளலாம். இன்றைக்கு அந்த 2வது நாள் என்பதனால் நம்ம 2 என்கிற காரியத்திலிருந்து நாம் தேவனுடைய வார்த்தைகளை நாம் பார்க்க போகிறோம். முடித்த பிறகு சில ஜெப குறிப்புகளுக்காய் நாம் ஜெபிக்க போகிறோம். இன்றைக்குரிய தியானம், நம்முடைய வேத புத்தகம் இப்படியாய் நமக்கு சொல்லுகின்றன. நம்ம பைபிள் எடுத்து வந்திருக்கீங்கல்ல? சரி, நீங்கள் பைபிளை எடுத்து பார்த்தீங்கன்னா நம்முடைய வேத புத்தகத்தில் 2 காரியங்களை நீங்கள் பார்க்கலாம். பரிசுத்த வேதாகம் என்பது ஒன்று. பரிசுத்த வேதாகம் என்பது ஒன்று. இந்த வேத புத்தகத்தில் நமக்கு முன்னேற்பாடுகளாக சொல்லப்படுகிற ஒரு காரியம், நீங்கள் முதலாவது திறக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது புதிய ஏற்பாடு. நீங்கள் மல்கியா புஸ்தகத்திற்கு பின்பு நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? புதிய ஏற்பாடு. அப்போ பழைய ஏற்பாடு ஒன்று இருக்கிறது, புதிய ஏற்பாடு ஒன்று இருக்கிறது. இந்த 2ம் சேர்ந்தது தான் வேத புத்தகம். அல்லேலூயா. காட்டுங்க பார்க்கலாம், உங்கள் பைபிளை காட்டுங்க. சரி, இந்த வேத புத்தகம் 2 மிக பெரிய பகுதிகளை, மிக பெரிய சத்தியங்களை நமக்கு வெளிப்படுத்தக்கூடியது. அல்லேலூயா. நம்முடைய உலகத்தில் 2 நாணயங்கள் இருக்கின்றன. இந்த ஒரு ரூபாய் நோட்டோ அல்லது காயினோ நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, அதில் 2 பக்கமும் பிரிண்ட் பண்ணப்பட்டிருக்கு. என்ன பண்ணப்பட்டிருக்கு? 2 பக்கமும் பிரிண்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஒருவேளை அதில் ஒரு பக்கம் நல்ல அருமையான பிரிண்டிங் இருந்தோம், பின்பக்கத்தில் அந்த பிரிண்டிங் சரியில்லாமலோ அல்லது அந்த பிரிண்டே இல்லாமலோ இருந்தால் அந்த ரூபாய் நோட்டு செல்லுபடி ஆகுமா? நிச்சயமாக ஆகாது. அது போலத்தான் பழைய ஏற்பாடை மாத்திரம் நான் எடுத்துக்கொள்ளுகிறேன் என்று சொல்லிவிட்டு புதிய ஏற்பாடு எனக்கு வேண்டாம் என்று சொல்லுகிற அநேகர் இந்த சத்தியத்தை முழுமையாய் அவர்கள் விசுவாசிக்கவில்லை என்பதுதான் அர்த்தம். சிலர் எப்படி இருக்கிறார்கள்னா, பழைய ஏற்பாடு வேணாம், எனக்கு இயேசுநாதர் காரியங்கள் மாத்திரம் போதும் என்று ஒன்லி ஜீசஸ், இப்படி இருப்பாங்க. அப்படிப்பட்ட காரியங்களையும் வேதம் நமக்கு போதிக்கவில்லை. இந்த பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் ஆகிய இந்த 2 ஏற்பாடுகள் சேர்ந்தது தான் பரிசுத்த வேதாகம். அல்லேலூயா. எப்படி ஒரு நாணயத்திற்கு, ஒரு காயின், ஒரு ரூபாய் நோட்டிற்கு, ஒரு பணத்திற்கு 2 பக்கமும் அதற்குரிய முத்திரைகள் இருக்கிறதோ, அதுபோல பரிசுத்த வேதாகம் என்பது பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு என்கிற 2 காரியங்களும் சேர்ந்தது தான் இந்த வேத புத்தகம். அல்லேலூயா. அதை நாம் விசுவாசிக்கும் பொழுது தான் நாம் விசுவாசிகள். நான் பழைய ஏற்பாட்டை மாத்திரம் விசுவாசித்து விட்டு புதிய ஏற்பாடை விசுவாசிக்காமல் இருப்பேன் என்று சொன்னால் நான் விசுவாசி அல்ல. சில பேர் பார்ப்பீங்க, என்ன பண்ணுவாங்கன்னா, சங்கீதங்களை மட்டுமே வாசிட்டு போயிடுவாங்க, மற்ற வேதத்தில் எந்த பகுதியும் வாசிக்க மாட்டாங்க. ஒரு சிலர் இருக்கிறாங்க, ஒரு நாளைக்கு நீதிமொழிகளை மட்டும் வாசித்துட்டு அதை மாத்திரம் என்ன பண்ணுவாங்க, பார்த்துட்டு போயிடுவாங்க, மற்ற எதையுமே வாசிக்க மாட்டாங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் 2 காரியங்களை அனுமதித்திருக்கிறார். ஒன்று பழைய ஏற்பாடு. இது ஏற்பாடு என்று நான் சொன்னால் இது சாதாரணமான ஒரு வார்த்தையை அமைஞ்சிடும், ஆனால் அந்த ஏற்பாடுகளுக்குள்ள என்ன இருக்குது என்பது தான் சத்தியம். அல்லேலூயா. சரி, இந்த வேத புத்தகம் என்ன காண்பிக்கிறது? இந்த 2 ஏற்பாடுகள், நீங்கள் பழைய ஏற்பாட்டுக்கு போனாலும் சரி, புதிய ஏற்பாட்டுக்கு போனாலும் சரி, இந்த வேத புத்தகம் 2 பகுதிகளை என்ன காண்பிக்கிறது என்று சொன்னால், முழு வேதாகமத்திலும் 2 பகுதிகளை காண்பிக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் ஆசீர்வாதத்தை வாசிக்கிற இதே வேத பகுதி தான் சாபத்தையும் காண்பிக்கிறது. ஆசீர்வாதத்திற்கும் சாபத்திற்கும் நடுவில் ஒரு பகுதி இருக்கான்னு சொன்னால் அப்படி ஒன்றுமே கிடையாது. ஒன்று ஆசீர்வாதம், 2 சாபம். ஒன்று பரிசுத்தம், இன்னும் ஒன்று பாவம். ஒன்று நீதி, இன்னும் ஒன்று அநீதி. தேவன், பிசாசு. தேவனை நம்புகிற விசுவாசம், தேவனை நம்பாத அவிசுவாசம். உண்மை, அது நமக்கு தெரியும், உண்மை. அடுத்தது என்னது? அதுக்கு ஆப்போசிட்டு பொய். இப்படி வேதம் நமக்கு பல காரியங்களை நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. இயேசு கிறிஸ்துவை பற்றி ஜீவாதிபதி என்று சொல்லுகிற இந்த பரிசுத்த வேதாகமம் எபிரேயர், யோவான் அப்போஸ்தலர் யோவான் 17ஆம் அதிகாரத்திலே
உலகத்தின் அதிபதி என்று பிசாசுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 3:15 இயேசு கிறிஸ்துவை குறித்து ஜீவாதிபதின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்தின் அதிபதி என்று பிசாசை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவை கிறிஸ்து என்று சொல்லுகிற இந்த பரிசுத்த வேதாகமம் சாத்தானுடைய காரியங்களையும் சாத்தானுடைய தூதர்களையும் எப்படி சொல்லப்படும் சொன்னா அந்தி கிறிஸ்து. இப்ப இயேசு கிறிஸ்து ஒருத்தர் இருக்கிறார்னா அந்தி கிறிஸ்துவும் உலகத்திலே தோன்றி இருக்கிறார். இதுதான் பரிசுத்த வேதாகம் நமக்கு காண்பிக்கிறவைகள். பரிசுத்த வேதாகமத்திலே நீங்கள் பழைய ஏற்பாட்டை எடுத்தாலும் புதிய ஏற்பாட்டை எடுத்தாலும் எல்லா இடத்திலும் பொதுவான ஒரு காரியம் இருக்குன்னு சொன்னா ஒன்று ஆசீர்வாதம், இன்னொன்று என்னது சாபம். இதை நீங்க எல்லா இடங்களிலும் நீங்க பார்க்கலாம். நீ இப்படி நடந்தால், இந்த கற்பனைகளின்படி நடந்தால், இவைகளின்படி ஜீவிப்பாயானால் உனக்கு ஆசீர்வாதம் வரும். ஒருவேளை இவைகளை விட்டுவிட்டால் உனக்கு என்ன வரும்? சாபம் வரும் என்று இந்த காரியங்களை வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகின்றன. சரி, வேதத்தில் நான் பார்க்கும் பொழுது இரண்டு காரியங்கள் எவையெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு நான் எடுக்கும் பொழுது ஒரு 3 குறிப்புகளை நான் எடுத்தேன். அதில் ஒரு வேத பாடமாகவும் தான் இது இருக்கும். நீங்கள் அதை குறித்து கொள்ளுங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது தேவனே உருவாக்குகிற இரண்டு காரியங்கள் என்று சொல்லப்படுகிற ஒரு காரியம். அது என்னன்னு சொன்னால் 1:16 சொல்லப்பட்டிருக்கிறது, பகலையும் இரவையும் ஆளக்கூடிய. அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை டே? ஒரு நாளுன்னு சொன்னால் என்ன கணக்கு? இரவும் பகலும் சேர்ந்து தான் ஒரு நாள். 12 மணி நேரம் பகல், 12 மணி நேரம் இரவு. இந்த 12 இரண்டும் சேர்ந்தது தான் ஒரு நாள். ஆண்டவர் அங்கே என்ன செய்கிறான்னு சொன்னால் இரவை ஆளுவதற்கு சூரியனையும் பகலை ஆள சந்திரனையும் 2 மகத்தான பெரிய சுடர்களை உண்டாக்கினார். அப்ப தேவன் இரவிலையும் பகலிலும் ஆளுவதற்கு சூரியனை மட்டும் வைக்கல, அல்லது சந்திரனை மட்டும் வைக்கல, 2 மகத்தான காரியங்களை தேவன் உண்டாக்கினார். சரி, பின்பு நான் தேடி பார்த்தேன், இந்த காலங்களை தேவன் உண்டாக்கினாரே, இதற்கு ஏதாவது அர்த்தம் இருக்கா, ஏதாவது விளக்கம் இருக்கான்னு சொன்னா இந்த காலங்களை வேறு வித்தியாசமான காலங்களா பிரசங்கி சொல்றாரு. நீங்க ஏற்கனவே வாசித்திருப்பீங்க, கவனிங்க. பிரசங்கின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. அதுல 2ஆம் வசனத்திலிருந்து நீங்க வாசிக்கும் பொழுது 1ஆம் வசனத்தையும் வாசிப்போம். முதலாம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. கவனிங்க, அங்கே சொல்லப்பட்டிருக்கு ஒரு காலம் இருக்கு, ஒரு சமயம் இருக்கு. நாம சமயம் என்றாலும் காலம் என்றாலும் ஒரே அர்த்தத்தை தான் நம்ம புரிஞ்சுப்போம். காலம் என்றாலும் சமயம், அவங்களுக்கு நேரம் கரெக்டு, சமயம் சரியா இருக்குப்பா, அது நம்ம சில நேரத்தில் காலம் தான் சொல்லுவோம். இங்கே அதை அழகாக விளக்கி சொல்றாரு. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. இந்த காலமும் சமயத்தையும் பிரித்து அங்கே எழுதும் போது என்ன செய்யறார் பாருங்க. பிறக்க ஒரு காலம் உண்டு, அப்படியே பார்த்துட்டே வாங்கல. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு, நானே வாசிக்கிறேன், நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு, கொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு, இடிக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு, கற்களை எரிந்துவிட ஒரு காலம் உண்டு, கற்களை சேர்க்க ஒரு காலம் உண்டு, தழுவ ஒரு காலம் உண்டு, தழுவாமல் இருக்க ஒரு காலம் உண்டு, தேட ஒரு காலம் உண்டு, இழக்க ஒரு காலம் உண்டு, காப்பாற்ற ஒரு காலம் உண்டு, எரிந்துவிட ஒரு காலம் உண்டு, கிழிக்க ஒரு காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் உண்டு, மௌனமாயிருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு, சிநேகிக்க ஒரு காலம் உண்டு, பகைக்க ஒரு காலம் உண்டு, யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டு, சமாதானம் பண்ண ஒரு காலம் உண்டு, வருத்தப்பட்டு பிரயாசப்படுகிறவனுக்கு அதனால் பலன் என்ன, மனுப்புத்திரர் பாடுபடும்படி தேவன் அவர்களுக்கு நியமித்த தொல்லையை கண்டேன். 11ஆம் வசனம், அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார், உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வருகிற கிரியையை மனுஷன் ஒருவனும் கண்டுபிடியான். அப்போ நீங்க விரும்பினாலும் சரி விரும்பாமலும் போனாலும் சரி 2 காலம் இருக்கு. அந்த காலம்னா என்னது? இரவு வந்தா பகல் வருது, அந்த காலம் கிடையாது. அது தேவன் ஏற்படுத்திட்டார், அதை யாரும் மாற்ற முடியாது. நம்முடைய வாழ்க்கையில தேவன் 2 காலங்களை வச்சிருக்கிறார். அது என்ன காலம் சொன்னா, நான் இப்ப 2ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் 8ஆம் வசனம் வரைக்கும் வாசித்தம் பார்த்தீங்களா? இந்த காலங்கள் தான் 2 காலங்கள்.
இதை தாண்டி நீங்க போகவும் முடியாது, அதை விட்டுட்டு ஓடவும் முடியாது, அதை வந்து நீங்க தவிர்க்க முடியவே முடியாது. உங்க வாழ்க்கையில தவிர்க்கவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. அந்த காலத்தை ரெண்டா பிரிச்சு நமக்கு கொடுத்துறாரு. எப்படி கொடுக்குறாரு? நீ ஒரு நாள் சந்தோஷமா கேக்கு வெட்டி கொண்டாடுவீங்க, இன்னொரு நாள் துக்கமா வீட்டில் அழுது உட்காந்துருப்பீங்க. ஏன் இது நடக்குது? ஒரு நாள் என்ன பண்ணுவீங்க? சந்தோஷமா ஃபோன் போட்டு ஹல்லேலூயான்னு பேசுவீங்க, பாஸ்டர் எனக்கு இந்த அற்புதம் செய்தார் பாஸ்டர் அப்படின்னு. இன்னொரு நாள், ஆண்டவர் இவ்வளோ நஷ்டம் வந்துச்சு பாஸ்டர், இவ்வளவோ கெடுதல் வந்துச்சு பாஸ்டர், இவ்வளோ பலவீனம் வந்துச்சு பாஸ்டர். அதாவது ரெண்டு காலத்தையும் நாம் அனுபவிச்சியே ஆகணும். இது பரிசுத்த வேதாகமம் கூறுகிற சத்தியம். அதாவது நான் இதுக்கு ஒரு பேர் வைக்கலாம்னு சொன்னால், இந்த வேத புத்தகம் சத்தியம். இந்த சத்தியம் என்பது ரெண்டு, ஒரே சத்தியம் தான். அதுக்குள்ள என்ன இருக்கு? ரெண்டு. நான் செழிப்பையும் பணத்தையும் அல்லது உயர்வையும் மாத்திரம் எடுத்துக்கொள்வேன் என்று சொன்னால் அது சத்தியம் அல்ல. இரண்டையும் பேலன்ஸ் பண்ணி போகிறதுக்கு தான் கர்த்தர் என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு? ஒரு சத்தியம் தான், அதில் உள்ள பிரிவுகள் இரண்டு. ஆகவே தான் யோபு என்ன சொல்வார்னா, நன்மையை பெற்ற நாம் தீமையை அனுபவிக்கணும். அந்த தீமை வரும்பொழுது தான் கர்த்தர் ஏன் மேல மனம் இறங்கி மறுபடியும் நன்மையை இரட்டிப்பாய் தருவார். இதுதான் பரிசுத்த வேதாகமத்தின் சத்தியம். அல்லேலூயா, ஆமென் சொல்லுமா? அல்லேலூயா. சரி, கவனிங்க. இந்த வேத புத்தகத்தில் இன்னொரு காரியம், ஆவிக்குரிய காரியம் என்ன என்று சொன்னா, இரண்டு சாட்சிகள் என்று சொல்லலாம். இரண்டு சாட்சிகள். இந்த வேதம் நமக்கு பல நேரங்களில் இரண்டு காண்பிக்குது இல்லையா? இதுல ரொம்ப முக்கியமானது ஆவிக்குரிய சத்தியம் அடங்கியது இரண்டு சாட்சிகள். கவனிங்க. நியாயப்பிரமாணத்தில் ஆண்டவர் மோசேயின் மூலமாய் சொன்ன காரியம். உபாகமம் 19 அதிகாரம் 15 வசனம், உபாகமம் 19:15, உபாகமம் 17:6. இந்த வசனங்களில் ஏதாவது ஒரு வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். உபாகமம் 19:15, உபாகமம் 17:6. ஒருவன் எந்த அக்கிரமத்தையாவது, கவனிங்க, எந்த பாவத்தையாவது செய்தான் என்று சொல்லப்பட்டால் ஒரே சாட்சியினால் நியாயம் தீர்க்க கூடாது. எல்லாம் என்ன பண்ணுங்க? என்ன செய்யக்கூடாது? ஒரு சாட்சி தாங்க, இவன் தாங்க அதை பார்த்தான், இவன் தாங்க அவன் சாட்சி அப்படின்னு ஒரு சாட்சியினால் நியாயம் தீர்க்க கூடாது. அடுத்தது 2-3 சாட்சிகள். அல்லேலூயா. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்னா, 2 சாட்சி இருந்தாலே போதும். அந்த மனுஷன் பாவம் செய்தான் என்று சொல்லிவிட்டால் அந்த மனுஷனுக்கு மரண தண்டனையே கிடைக்கும். என்ன தண்டனை? எத்தனை சாட்சி? நம்ம ஊரில் வந்து வாய்தா வாங்கி சாட்சிகள் மேலே சாட்சிகளை விசாரித்து 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க? சாட்சியே கலைச்சிட்டு, கேஸே வேணாம்ப்பா நான் போயிடுறேன்ப்பா, அந்த கோர்ட்டு கூப்பிட்றதுனால எனக்கு ஒரு பெரிய அலைச்சலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிடுவான். ஆனால் பழைய ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை கொடுக்கும்போது ரொம்ப சிம்பிளாக வச்சார். 2 பேர். இவன் பாவம் செஞ்சான்னு சொன்னால் அவ்வளவுதான், மரண தண்டனை. என்னது? மரண தண்டனை. சரி, இது உண்மைக்கு மட்டும்தான் இருக்கான்னு சொன்னால் பொய்யான காரியத்திற்கு செஞ்சிருக்கிறாங்க. ஏசபேல் என்கிறவள் அந்த நாபோத் என்கிறவனுடைய வயலை பிடுங்குவதற்காக, அந்த ஆகாப்பினுடைய தன்னுடைய கணவனுக்காக அந்த வயலை வாங்குவதற்காக, அவன் திராட்சை தோட்டத்தை பெறுவதற்கு இவன் ராஜாவையும் தூஷித்தான் கர்த்தரையும் தூஷித்தான் என்று பொய் சாட்சி, 2 சாட்சி தான், பொய் சாட்சியை நிறுத்தி, அந்த பொய் சாட்சியினால் அவனை, அந்த பொய் சாட்சி சொன்னதினால் அந்த, ஏன்னா சத்தியம் என்ன சொல்லுதுன்னா, 2 சாட்சி இருந்தால் போதும், கொன்னுடலாம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்படிப்பட்ட பொய் சாட்சியை ஏற்படுத்தி அந்த நாபாத்தினுடைய இடத்தையும் அவனை கொன்று அவனுடைய இடத்தையும் பிடுங்கி கொண்டாங்க. அப்போது 2 சாட்சி இருந்தால் நீ மரண தண்டனைக்கு பாத்திரவான். அப்போ இந்த 2 சாட்சி எதை காண்பிக்குதுன்னு சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் அந்த 2 சாட்சி கூட இல்லாமல் நாம் உண்மையுள்ள வாழணுன்றத பயத்தை காண்பிக்குது. அல்லேலூயா. பரிசுத்த வேதாகம் இதை காண்பிக்குது, பயத்தை காண்பிக்குது. என்ன பயம்னு சொன்னால், நான் அவ்வளவு பரிசுத்தம் உள்ளவனாக வாழணும். ஒருத்தன் வந்து சொல்கிறான், பாஸ்டர் இதை வந்து இதை செஞ்சுட்டான், சரிப்பா போட்டு விட்டுருப்பா அப்படின்னு போயிடுறாரு பாஸ்டர். இன்னொருத்தன் வந்து சொல்கிறான், அதே விஷயம் அதே காரியம் அதே மனுஷன் சொல்லும் பொழுது பாஸ்டர் கொஞ்சம் சந்தேகம் வருமா வராதா? அட்டடா, இவன் கூட இதை சொன்னானே. இதுதாங்க, ஒரு சாட்சியினால நம்ம நம்ப மாட்டோம். 2வது சாட்சின்னு பைபிள் சொல்லுது பார்த்தீங்களா? 3 சாட்சிக்கு போக தேவையில்லை, 2வது சாட்சியிலேயே
அவ்வளோதான், முடிஞ்சது. அப்போது இந்த சாட்சிகள் எதை காண்பிக்குதுன்னு சொன்னால், நான் யோசித்தேன், எப்படி இது அந்த சாட்சிகள் இது சட்டத்தின்படி அல்ல, தேவன் ஆவிக்குரிய காரியமாக வைக்கிறார். எங்கே வைக்கிறாருன்னு சொன்னால், நீங்கள் யோசேப்பினுடைய வாழ்க்கையில் கடந்து போங்களேன். யோசேப்பினுடைய வாழ்க்கையில் அவர் அநியாயமாக குற்றம் சாட்டப்பட்டு அவர் எங்கே போகிறாரு? சிறைச்சாலைக்கு போகிறார். சிறைச்சாலை பேர் பானபாத்திரக்காரர், இன்னொருத்தர் பேர் சுயம்பாகி. இந்த பானபாத்திரக்கார சுயம்பாகி 2 பேரும் ஆண்டவர் 2 பேருக்கும் ஒரு தரிசனத்தை கொடுக்குறார், சொப்பனத்தை கொடுக்குறார். 2 பேரும் கலங்கிறாங்க. என்ன இதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியல. உடனே யோசேப்பு அந்த 2 சொப்பனத்திற்கும் 2 பேருக்கும் விளக்கம் சொல்லி, அந்த 2 பேருக்கும் அதனுடைய அந்த சொப்பனத்துடைய விளக்கத்தினால் என்ன நடக்க போறோம்னு சொல்லிடுறாரு. அதே போல நடந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த 2 சிறைச்சாலையில் வந்த அந்த 2 கைதிகள் அல்லது 2 ஆட்களினால ஒருவன் மூலமாய் இவன் என்ன பண்றான்? விடுவிக்கப்படுறான். அப்போ 2 பேர் தேவை. 2 பேரும் ஒருவேளை 2 சாட்சிகள் இல்லாமல் ஒரு சாட்சி மட்டும்தான் இவனுக்கு சாதகமா இருக்குன்னு சொன்னா ஒருவன் உயிர் பிழைச்சிடலாம். அப்போ அங்க 2 சிறைச்சாலை அந்த கைதிகளினால ஒருவன் அவனுக்கு சொல்லிட்டான், நீ என்ன பண்ண போற? ராஜாவுக்கு அடுத்து என்ன பண்ண போற? பானபாத்திரக்காரன், நீ போய் அவருக்கு திராட்சரசம் வார்த்து கொடுப்ப, அங்க போகும்போது நினைத்துக்கோன்னு சொல்லும் பொழுது அவன் ஒருவன் வெளியே வந்ததினால் இவன் உயிர் பிழைத்தான். இது அப்படியே நீங்க எங்க கொண்டு போகலான்னு சொன்னா இயேசு கிறிஸ்து கொண்டு போகலாம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்படும் பொழுது அவர் என்ன செஞ்சாரு? அவர் பக்கத்தில் எத்தனை பேர் அடிக்கப்பட்டாங்க? 2 பேர் அடிக்கப்பட்டாங்க. அந்த 2 பேருமே ஆண்டவரை நிந்தித்தார்கள் என்றுதான் பரிசுத்த வேதம் சொல்லுது. அவரோடு சிலுவையில் அறையப்பட்டவர்களும், ஒருத்தனை மட்டும் சொல்லல, அறையப்பட்டவர்களும். நீங்க மத்தேயு சுவிசேஷத்தில் 27ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்ப்பீங்க, அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. அறையப்பட்டவர்களும் அவரை நிந்தித்தார்கள். இயேசு கிறிஸ்து முதலாவது வார்த்தையை சொல்லி அவர் மன்னித்த பொழுது, அந்த முதல் வார்த்தையில் அவர் மன்னிப்பை கொடுத்த பொழுது ஒருவன் ரட்சிக்கப்படுறான், ஒருவன் என்ன பண்றான்? அவன் ரட்சிக்கப்படலை. ஒருவன் மாத்திரம் அந்த 2வது வார்த்தைக்கு அப்புறம், அந்த முதல் வார்த்தைக்கு அப்புறம் அவன் சொல்றான், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது அடியை நினைத்தருளும். அந்த 2 பேர்ல ஒருத்தன் என்ன பண்றான்? ஆண்டவரோடு கூட பரதேசிக்கு போறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது கூட ஒவ்வொரு முறையும் அவர் அவருடைய வார்த்தைகளை சொல்லும் பொழுது அவர் பரலோகத்தை பற்றிய ரகசிய வருகை பற்றி அவர் சொல்லும்போது சொல்லுவார், 2 பேர் வயலில் இருப்பாங்க, ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருத்தன் கைவிடப்படுவான். 2 பேர் படுத்திருப்பாங்க, ஒருத்தன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருத்தன் கைவிடப்படுவான். 2 பேர் மாவரைச்சிக்கிட்டு இருப்பாங்க, ஒருத்தன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருத்தன் கைவிடப்படுவான். இதையெல்லாம் எதை காண்பிக்குதுன்னு சொன்னா சத்தியத்தை காண்பிக்கிறது. அப்போ நம்ம சத்தியத்தின்படி வாழ்வதற்கு நம்ம அர்ப்பணிப்போம் என்று சொன்னால் அந்த ஒரு ஆளா நாம இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த 2 காரியங்களை அநேக இடங்களை காண்பித்தார். இன்னொரு காரியத்தை சொல்றேன். மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து மலைக்கு போவார். மலைக்கு போகும் பொழுது எத்தனையோ பரிசுத்தவான்கள் மரிச்சாங்க. ஆனா 2 பரிசுத்தவான்கள் மட்டும்தான் அங்க என்ன பண்றாங்க? இயேசு கிறிஸ்துவுக்கு அங்கே மறுரூப மலையிலே காணப்பட்டார்கள். யார் அவர்கள் என்று சொன்னா மோசேயும் எலியாவும், 2 பரிசுத்தவான்கள். அப்போ தேவன் பரிசுத்த வேதாகமத்திலே 2 என்று காண்பிக்கிற காரியங்கள் எல்லாம் ஒரு சத்தியத்திற்கு அடையாளமானவை. அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தியத்தை பகுத்து பார்க்கக்கூடிய விசுவாசிகளா நாம் இருக்கணும். எப்படி இருக்கணும்? அதுதான் சத்தியம். இப்போ நான் சொல்லிட்டேன், உங்களுக்கு ஆசீர்வாதமும் இருக்கு, சாபமும் இருக்கு, பாவமும் இருக்கு, பரிசுத்தமும் இருக்கு, நீதியும் இருக்கு, அநீதியும் இருக்கு, உண்மை இருக்கு, பொய் இருக்கு, ஜீவாதிபதியும் இருக்கிறாரு, உலகத்தின் அதிபதியும் இருக்கிறான், இயேசு கிறிஸ்துவ இருக்கிறாரு, அந்தி கிறிஸ்துவ. இப்படி நான் உங்களுக்கு சொல்லும் பொழுது அந்த சத்தியம் என்பது 2ம் சேர்ந்தது தான் சத்தியம். ஆனா அதை நீங்க பிரித்து எடுத்துக்கொள்ளும் பொழுதுதான் ஒன்றை நீங்க எடுத்துக்கொள்ளணும். அந்த சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்கப்பட்டவன் போல, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவன் விடுவிக்கப்பட்டவன் போல நம்முடைய வாழ்க்கையில் 2 நம்ம தெரிந்து கொண்டே ஆகணும். அப்படி தெரிந்து கொண்டாதான் நீங்க சத்தியத்துக்குள்ள இருக்கீங்க. இல்லைன்னா ஒன்று மாத்திரம்தான் அதை நாடி போவேன்னு சொன்னா நம்ம சத்தியத்திற்குள்ள இல்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொன்னது போல 2 பக்கமும் இருந்தால்தான் அந்த நோட்டு, அந்த காயின் செல்லுபடியாகும், அந்த ரூபாய் செல்லுபடியாகும். அது போல நம்முடைய வாழ்க்கையில் இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட காரியத்தை நான் சொல்ல போறேன்.
இயேசு கிறிஸ்து பிதாவாகி கர்த்தர் இந்த சீனாய் மலையிலே மோசேக்கு ஒரு காரியத்தை காண்பித்தார். என்ன காண்பித்தார்னு சொன்னா, மறுரூப மலை, அவருடைய அந்த 40 நாட்கள் அவர் மலையில் இருந்தார். அந்த மலையில் இருக்கும் பொழுது அவருக்கு ஒரு கட்டளைகளை கொடுத்தார். என்ன கட்டளை கொடுத்தாரு? எத்தனை கட்டளை கொடுத்தாரு? 10 கட்டளை கொடுத்தார். அது எப்படி எழுதி கொடுத்தாரு? கற்பலகையில் எழுதி கொடுத்தார். எத்தனை பலகை? 2 பலகையில் எழுதி கொடுத்தார். 2 பலகையில், ஒரே பலகையில் அவர் எழுதி கொடுத்துருக்கலாம், 3 பலகை கொடுத்துருக்கலாம். இதெல்லாம் நம்முடைய ஆவிக்குரிய சத்தியங்களை தேவன் காண்பிக்கிறார். 2 பலகை கொடுத்தார். 2 பலகையிலையும் அந்த சத்தியம் எழுதப்பட்டிருந்தது. நான் நினைக்கிறேன், நம்ம இப்போ ஃபோட்டோலாம் பார்க்கும் பொழுது ஒரு பலகையில் 5 கற்பனையும் இன்னொரு பலகையில் 5 கற்பனை இருந்திருக்கும் அப்படிதான் போடுறாங்க. நீங்கள் ஒரு பிக்சரை போய் பாருங்களேன், 10 கற்பனைகள் உள்ள இமேஜை போய் நீங்கள் இப்போ கூட போய் நீங்கள் என்ன பண்ணுங்க, வீட்டில் போயிட்டு அதை யூடியூப்லேயோ கூகுளில் போட்டு பாருங்கள். ஆனால் நான் எப்படி யோசிக்கிறேன்னு சொன்னால், ஒரு பலகையில் 4 கற்பனையும் இன்னொரு பலகையில் 6 கற்பனை எழுதியிருப்பார். நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், முதல் 4 கற்பனை தேவனுக்குரியவைகள், இரண்டாவது 6 கற்பனை மனிதனுக்குரியவைகள். இப்போ நான் இருக்கிற முதல் 4 கற்பனையை தேவனுக்காக நான் செய்யணும், நான் அடுத்த 6 கற்பனையை மனிதன் நான் செய்ய வேண்டிய காரியங்கள். இந்த 2 கற்பனையும் வேறு பிரித்து காட்டுறார். இப்போ இந்த 2 கற்பனைகளுக்கு தான் இந்த 10 கற்பனைகளுக்கு தான் 2 பலகையை கர்த்தர் கொடுத்திருப்பார். இத்தனை எழுதப்படலை, ஆனால் கொடுத்திருப்பார். சரி, இதை அப்படியே நீங்கள் இயேசு கிறிஸ்துவிட்ட கொண்டு வந்தால், அங்கே இயேசு கிறிஸ்துவிடத்தில் கேட்குறாங்க, ஆண்டவரே மோசேயின் மூலமாய் கற்பனையில் கொடுக்கப்பட்டது. சரி, அந்த கொடுக்கப்பட்ட கற்பனையிலேயே எது பிரதானமான கற்பனை எங்களுக்கு சொல்லும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் தெரியுங்களா? உன் முழு பலத்தோடு, உன் முழு மனதோடு, உன் முழு ஆத்மாவோடு, உன் முழு சிந்தையோடும், உன் முழு இருதயத்தோடு தேவனில் அன்பு கூறு. இதுவே முதலாம் பிரதான கற்பனை. அப்போ 4 கற்பனையை ஒரு கற்பனையாக கொண்டு வந்து ஆண்டவர் வச்சுட்டார். அடுத்தது ஒரு கற்பனையை சொல்றார். என்ன சொல்ல உன்னிலே நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலே நீ அன்பு கூறுவாயாக. இதுவே 2ஆம் பிரதான கற்பனை. அப்போ கற்பனை கூட 10லிருந்து பரிசுத்த வேதாகம் நமக்கு 2 கொண்டு காட்டுது. அல்லேலூயா. 2 கற்பனைகள், கற்பலகைகள், 2 கற்பனைகள். அப்போ ஈஸியாக சொல்லிடலாம், நீங்கள் தேவனை ஆராதிக்கணும்னு சொன்னால், தேவனை நம்பணும்னு சொன்னால், அது விசுவாச வாழ்க்கைக்கு 2 கற்பனை தான். ஒன்று, நீ உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் தேவனில் அன்பு கூறு. 2, உன்னை போலவே பிறனையும் நேசி. இந்த 2 கற்பனைகள் தான் சத்தியம். இப்போ புரிஞ்சுதா? சத்தியனா 2. சரி, ஓகே, கவனிங்க. இப்போ இதில் ஒரு 3வது காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். இந்த 3வது காரியம் என்ன அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் வித்தியாசமானது. கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்க. இந்த பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் இந்த காரியங்களை உங்களுக்கு நான் முடிக்கிறேன். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 22 முதல் ஒருவர் வாசிங்க. ஆபிரகாமுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஒன்று அடிமையானவளிடத்தில் பிறந்தவன், ஒருவன் சுயாதீனம் உள்ளவனிடத்தில் பிறந்தவன். சரி, இது ஏன் நான் இப்போ சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இந்த பரிசுத்த வேதாகமம் 2 பிரிவுகள் சொல்கிறேன் இல்லையா? பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன், 2 ஏற்பாடுகள். ஒரு என்னது? பழைய ஏற்பாடு. இன்னொன்று, இது ஏதாவது டவுட் இருக்கா? படிச்சிருக்கீங்களா? பழைய ஏற்பாடு இருக்குது, புதிய ஏற்பாடு இருக்குது. சரி, இந்த ஏற்பாடுகள்ன்ற வார்த்தை வர்ற இடம் எங்கன்னு சொன்னால் இந்த இடம் தான். நான் முதல்ல அதை சொல்லிட்டேன், ஆனால் இது குறிப்புக்காக இந்த இடத்துல தான் இதை நம்ம வாசிக்கிறோம். ஏற்பாடுகள் என்பது எங்கே வருகிறதுன்னு சொன்னால் இந்த கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்தில். சரி, இப்போ இந்த கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பி வச்சுக்கொள்ளுங்க. அதில் அவர் சொல்கிறாரு 22ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஆபிரகாமுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். எத்தனை குமாரர்கள் இருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஒருவன் அடிமையானவளிடத்தில் பிறந்தவன், ஒருவன் சுயாதீனம் உள்ளவளிடத்தில் பிறந்தவன். 23ஆம் வசனம், அடிமையானவனிடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தவன், சுயாதீனம் உள்ளவளிடத்தில் பிறந்தவன் வாக்கு தத்தத்தின்படி பிறந்தவன். இப்போ இயேசு கிறிஸ்து ஈசாக்கின் வழியாய், ஆபிரகாமின் சந்ததியில் ஈசாக்கின் வழியாய் பிறந்து யூதா கோத்திரத்திலே தோன்றினார். இவரைத்தான் நாம் பின்பற்றுகிறோம். எப்படி பின்பற்றுகிறோம்? விசுவாசத்தினால் நாம் பின்பற்றுகிறோம். ஆனால் ஆபிரகாமுக்கு அடிமையானவள் ஆகார் என்று சொல்லப்படுகிறது. நீங்க வாசிப்பீங்களா? சொல்லப்பட்டிருக்கிறது 24ஆம் வசனத்தை வாசிப்போமா?
இவைகள் ஞான அர்த்தம் உள்ளவைகள். அந்த ஸ்திரீகள் 2 ஏற்பாடுகளாம். சொல்லுங்க பார்க்கலாம். 2 ஏற்பாடுகளாம். இதை நல்லா சொல்லுங்களேன். 2 ஏற்பாடுகளாம். சரி, முதல் ஏற்பாடு நம்ம சொல்றோம் இல்லையா, பழைய ஏற்பாடு. இதை கிறிஸ்தவர்களை தவிர இந்த பழைய ஏற்பாட்டை யூதர்களும் ஏற்றுக்கொள்வாங்க. அவங்களுக்கு இந்த பழைய ஏற்பாடு என்ன பேர் தெரியுமா? தோரா அப்படின்னு அவங்க வச்சிருக்கிறாங்க. இந்த பழைய ஏற்பாட்டை தான் கொஞ்சம் மாற்றி, கொஞ்சம் அவங்களுக்கு அதை இஸ்மவேலுக்கு தகுந்தது போல மாற்றி இஸ்லாமியர்கள் இதை என்ன பண்ண குர்ஆன் மாதிரி வச்சிருக்கிறாங்க. இவங்க இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிற நாமும் இதை என்ன பண்ணுறோம்? பழைய ஏற்பாடு, ஓல்டு டெஸ்டமென்ட் சொல்லி நம்ம இதை வச்சிருக்கிறோம். ஆனால் இந்த தோராலையும் குர்ஆன்லையும் அல்ல வேற எந்த புத்தகமாக காப்பி அடித்து எழுதுனதில் இந்த புதிய ஏற்பாடு வராது. கிறிஸ்தவர்கிட்ட இருக்கிற பரிசுத்த வேதாந்தத்தில் தான் வருது. ஏன் இந்த புதிய ஏற்பாடு வராதுன்னு சொன்னால் அவங்க இதை ஏற்றுக்கொள்ளலை. அப்போது மாம்சத்தின்படி பிறந்த, அப்படி நாங்கள் மாம்சத்தின்படி பிறந்திருக்கிறோம், மாம்சத்தின்படி நாங்கள் வர்றோன்னு சொல்கிறவங்க இந்த பழைய ஏற்பாடை மாத்திரம் தான் வச்சிருக்கிறாங்க. இது அவர்களுக்கு ஒரு ஏற்பாடு. ஆனால் நமக்கு ஒரு ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. இப்போ இந்த பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடு என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், பழைய ஏற்பாடு நிழல், புதிய ஏற்பாடு நிஜம். இப்போது நான் என்ன பண்ணுறேன்? ஒரு உருவம், என்னுடைய நிழல் முக்கியமா நான் முக்கியமானு சொன்னால் நான் தான் முக்கியம். என்னுடைய நிழல் என் வேலை எல்லாவற்றையும் செய்யும். நான் அப்படி அசைச்சா கையும் அசையும், தலையும் அசையும், வாய் அசையும், என்ன வேணா அசையும். ஆனால் அது நிஜம் கிடையாது, நான் தான் நிஜம். அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னால் சொல்லப்பட்ட அத்தனையும் இந்த பழைய ஏற்பாடு. கவனிங்க, பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. துன்பமும் இருக்குது, இன்பமும். சரி, இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன் புரிஞ்சுக்கணும்னா, இந்த பைபிள் மறுபடியும் இது போல் ஒரு நாள் நம்ம சொல்ல முடியாது. இப்போது நீங்கள் இந்த சம்பவத்தை நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. இந்த கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் அப்படியே வச்சுங்க. இதில் நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால் அவர் சொல்கிறாரு 24ஆம் வசனத்தில் ஞான அர்த்தம் உள்ளவைகள். என்ன சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 2 காரியம் என்னது? யாருக்கு இது புரியும்னு சொன்னால் ஞானம் உள்ளவர்களுக்கு தான் இது புரியும். நல்லா கவனிங்க. அப்போ நீங்களும் நானும் யாருன்னு சொன்னால் ஞானவான்கள். ஞானவான்களை வெட்கப்படுத்தும்படியாய் தேவன் பைத்தியங்களை தெரிந்து கொண்டு நம்மை ஞானவான்களாய் மாற்றினார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு காலத்தில் நம்ம எப்படி இருந்தோம்? பைத்தியமாக இருந்தோம். அந்த ஞானவான்களை வெட்கப்படுத்துவதற்கு தேவன் நம்ம என்ன பண்ணாரு? பைத்தியங்களாகிய நம்மை ஞானவான்களாக மாற்றிருக்கிறாரு. அதுக்கு தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதி சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஞான அர்த்தம் உள்ளவைகள். என்ன ஞான அர்த்தம் உள்ளவைகள்? அந்த ஸ்திரீகள் 2 ஏற்பாடுகளாம். ஒன்று சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு. சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு யூதர்கள் பயன்படுத்துகிற தோராவில் இருக்கு. கொஞ்சம் திருத்தி எழுதப்பட்ட குர்ஆன்லயே இருக்கு. நாம வச்சிருக்கிற பரிசுத்த வேதாகமத்திலே பழைய ஏற்பாடு என்ற பெயரில் இருக்கு. இன்னும் சொல்ல போனால் கத்தோலிக்கர்கள் பயன்படுத்துகிற ஃபுல் வேதாகமம், இது தள்ளுபடி ஆகமங்கள் அவங்கள சேர்ந்திருக்கு ஒரு 14 புத்தகங்கள். அதுலேயே இருக்கு. தள்ளுபடி செய்யப்பட்ட 14 புத்தகங்களும் பழைய ஏற்பாட்டில் தான், புதிய ஏற்பாட்டில் கிடையாது. பழைய ஏற்பாட்டில் தான். அவங்க கிட்ட அந்த பைபிள் இருக்கு. அப்போ இவைகள் எல்லாம் என்ன சொல்லப்படுறது சொன்னா, சீனாய் மலையில் உண்டானவைகள். அவைகள் எப்படி, எங்க உண்டானது? தீர்க்க தரிசனங்கள், நியாயப்பிரமாணங்கள், சட்டங்கள், நியமங்கள் எல்லாம் எங்க உண்டானது? சீனாய் மலையில் உண்டானது. அதுதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, அந்த ஸ்திரீகள் 2 ஏற்பாடுகள். ஒன்று சீனாய் மலையில் உண்டானது, அது அடிமைத்தனத்திற்குள்ளாக பிள்ளை பெறுகிறது. அது ஆகார் என்பவள் தானே. அந்த சீனாய் மலை எங்க இருக்கு? அரபு தேசத்தில் இருக்கு. அடுத்த வாசிங்க, 25ஆம் வசனம் வாசிங்க. ஆகார் என்பது, ஆகார்னா என்ன அர்த்தம்? மலை, சீனாய் மலை, அரபு தேசத்தில் இருக்கிற சீனாய் மலை. ஆகார் நம்ம நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி ஆகார் யாரு? ஆபிரகாமுக்கு யாரு வேலைக்காரியா இருந்தவள் அப்படின்றது கிடையாது. ஆகார்னா அரபு தேசத்துல சீனாய் மலை. அந்த ஆகார் இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரி. இவள் தன் பிள்ளைகளோட கூட
அடிமைப்பட்டிருக்கிறாளே. 26ஆம் வசனத்துல, மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள், அவளே நம் எல்லாருக்கும் தாயானவள். கவனிங்க, இவள் எருசலேம். சீனாய் மலை வேற, எருசலேம் மலை வேற. சரி, இந்த எருசலேம் மலைனா இங்கே சொல்லப்பட்ட மலை இல்லை. அவர் சொல்ற அர்த்தம் என்னன்னா மேலான எருசலேம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அது பரலோகம், அது பரலோகம். இப்போ கர்த்தர் அந்த மோசே மலையில் அழைக்கும் பொழுது என்ன சொன்னார்னா, உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே என்ன சொன்னார்? மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே. இப்படி தான் அவர் சொன்னார். ஆண்டவர் சொல்லும் பொழுது, மலையில் உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே செய்வாயாக, மாதிரியின்படியே செய்வாயாக. இப்போ மலையில் அவருக்கு என்ன காண்பிக்கப்பட்டது? பரலோகத்தில் இருக்கிறவைகளைத்தான் தேவன் பூமியிலே செய்வதற்கு மோசேக்கு கட்டளையிட்டார். தேவன் எதை காண்பித்தாரோ அதை அப்படியே இந்த பூமியிலே மோசே செய்தார். அந்த வனாந்தரத்தில் இருந்த அந்த ஆசரிப்பு கூடாரம் தான் பின் நாட்களிலே எருசலேமிலே தேவாலயமாய் சாலமோனை வைத்து தேவன் கட்டினார். அப்போ இங்க இருக்கிற எருசலேமில் கட்டப்பட்ட தேவாலயத்தின் ஒரிஜினல் எங்க இருக்குன்னு சொன்னா, மேலான எருசலேம் என்கிற பரலோகத்தில் இருக்கு. அல்லேலூயா. அப்போ சீனாய் மலை வேற, மேலான எருசலேம் என்பது வேற. சரி, அதற்கு கீழே நீங்க வாசித்து 28ஆம் வசனத்தை வாசிங்க. நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்து பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஆகிலும் மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும் நடந்து வருகிறது. அங்க என்ன பிரச்சனை? ஆபிரகாம் வீட்டில் என்ன பிரச்சனைன்னு சொன்னா, இந்த இஸ்மவேல் கொஞ்சம் வளர்ந்துட்டான். அப்பதான் 100 வயசுல ஈசாக்கு பிறக்கிறான். அப்போ இவன் பெரியவன், அவனை என்ன பண்றான், கொஞ்சம் ஏதோ ஒரு அவனுக்கு அந்த பிள்ளைய அவனுக்கு ஏதோ சரியானபடி அவன் கண்டிச்சான், இல்லை சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னு நினச்சிங்களேன். சண்டை போட்டுட்டாங்க. இது யாருக்கு பிடிக்கலன்னு சொன்னால் சாராளுக்கு பிடிக்கல. உடனே அவன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறான், இந்த பிள்ளையை இவளை என்ன பண்ணுங்க, அனுப்பிடுங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், ஆண்டவர்கிட்ட போய் இவனுக்கு व्यसனமாக இருந்தது. உண்மை தானே? அது எல்லாருக்கும் ஒரு व्यसனமாக இருக்கும். ஆண்டவர் சொன்னோம், ஏன்பா என்ன கேட்டாப்பா செஞ்ச அப்படின்னு சொல்லி, நானும் ஆண்டவர் சொல்லிட்டாரு, சாரால் சொல்கிறபடி செய்யின்ட்டார். ஏன்னா சாரால் சொல்லி தான் நீ அந்த காரியத்தை செஞ்ச. அப்போது நீ சாரால் சொல்லபடி செய். அதே போல் சாரால் சொல்கிறபடியே சொன்னதுபடியே அந்த ஆகாரையும் இஸ்மவேலையும் கொண்டு போய் ஆண்டவர் காப்பாற்றுற ஒரு ஆண்டவர் தான். எல்லாவற்றையும் கொடுக்குற ஆண்டவர். ஆண்டவருக்கு தெரியாதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஐயோ அம்போன்னு விட்டுட்டு அந்த ஆபிரகாம்னு நினைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவனை ராஜாவாக மாற்றுவேன், அவனிடத்திலிருந்து 12 கோத்திரங்கள், 12 பிரபுக்கள், 12 ராஜாக்கள் வரும்னு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணார். யாருக்கு? இந்த ஆகாருக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அப்படி ஆஸ்வதிச்சார். சரி, இப்போ அந்த வசனம் தொடர்ந்து வாசிப்போம். 30ஆம் வசனம். அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? நல்ல கவனிங்க. அடிமையானவளின் மகன் சுயாதீனமுள்ளவளுடைய குமாரனோடு சுதந்திரவாளியா இருப்பதில்லை. ஆகையால் அடிமையானவனையும் மகனையும் புறம்பே தள்ளு என்று சொல்லுகிறது. இப்படி இருக்க சகோதரரே, நாம் அடிமையானவளுக்கு பிள்ளைகளாயிராமல் சுயாதீனம் உள்ளவளுக்கே பிள்ளைகளாயிருக்கிறோம். இப்போ இந்த காரியம் நீங்க வாசிக்கும் பொழுது கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல கிறிஸ்து நமக்கு உண்டாயிருக்கிற சுயாதீன நிலைமையில் தேவன் நம்மை அவரிடத்தில் நாம நிலை கொண்டிருக்கிறோம். வாசிக்கிறீங்களா? கலாத்தியர் 5:1 வாசிங்க. ஆனபடினாலே மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்திற்குட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின என்ன நிலைமை? நாம் அடிமைகள் கிடையாது. பரிசுத்த வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நாம் அடிமைகள் இல்லை. என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கே நாம் சுயாதீனம் உள்ளவர்கள். ஆகவே தான் யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள். தேவனுடைய பிள்ளைகள் அடிமைகள் கிடையாது, சுயாதீனம் உள்ளவர்கள். ஆமென் சொல்லுமா? ரோமர் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, மாம்சத்தின்படி பிள்ளைகள், வாசிங்க அந்த வசனம் வாசிங்க. மாம்சத்தின்படி உள்ள பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, வாக்குத்தத்தத்தின்படி பிள்ளைகளே அவர்கள் சந்ததி என்று சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க. மாம்சத்தின்படி பிள்ளைகளானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. நல்லா கவனிங்க. இருங்க, நான் சொல்லிடுறேன். இந்த வசனத்தை உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இப்போ நான் சொல்லி வந்தது இல்லையா,
மாம்சத்தின்படி உள்ள பிள்ளைகள் நாம் எப்படி ஆகிறதில்ல, தேவனுடைய பிள்ளைகள் கிடையாது. இப்போ நான் எப்படி தேவனுடைய பிள்ளையா மாறி இருக்கிறேன், நீங்க எப்படி தேவனுடைய பிள்ளையா மாறி இருக்கீங்கன்னு சொன்னா, நீங்க உங்க அப்பா அம்மாவுக்கு பிறந்ததுனால கிடையாது. நீங்க அப்பா அம்மாவுக்கு பிறந்ததுனால நீங்க மாம்சத்தின்படி பிள்ளைகள். நான் அப்படிதான், நான் மாம்சத்தின்படி பிறந்ததுனால நான் யாருக்கு பிள்ளை, எங்க அப்பா அம்மாவுக்கு நான் பிள்ளை. ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அடுத்த பகுதியை வாசிப்போம். வாக்கு தத்தத்தின்படி பிள்ளைகளானவர்களே அந்த சந்ததி. அப்ப நாம யாருடைய பிள்ளைகளா இருக்கிறோம், என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ இயேசு கிறிஸ்துவின் சந்ததியா இருக்கிறோம். அல்லேலூயா. இன்னும் உங்களுக்கு நல்ல டீப்பா சொல்றேன் பாருங்க, இந்த ரெண்டு ஏற்பாடுகள்னா என்ன, இன்றைக்கு உலகத்தில் நடக்கிற அநியாயம் என்ன நடந்துட்டு இருக்கு நான் சொல்றேன். முதல்ல ரெண்டு ஏற்பாடு. இந்த ரெண்டு ஏற்பாடுல ஒன்று சீனாய் மலை, அரபி தேசத்து சீனாய் மலை. ரெண்டாவது மேலான எருசலேம். இந்த எருசலேம் மேலான எருசலேம். இதற்கு நாம தகுதியுள்ளவளா மாறுறோம். சரி, இப்ப நான் எப்படி மாம்சத்தின் பிள்ளையா ஆவியின் பிள்ளையா அப்படின்னு சொன்னா, நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதினால், இயேசு கிறிஸ்துவை விசுவாசத்தினால், அவருடைய ரட்சிப்பை நான் பெற்றதினால் நான் ஆவிக்குரிய பிள்ளையாய் மாறி இயேசு கிறிஸ்துவின் சந்ததியில வரேன். நான் யாரு, இப்ப இஸ்ரவேல. நான் யாரு, யூதர்களுக்குரிய அந்த உரிமைகளை கர்த்தர் எனக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, கொடுத்து வச்சு. அவர்களுக்கு என்ன உரிமை இருக்கோ அதை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். நான் இஸ்ரவேலன் தைரியமா சொல்ல முடியும். எப்படி இஸ்ரவேலன் சொன்னா, இயேசு கிறிஸ்துவின் வழியாய் நான் இஸ்ரவேலனாகவும் ஆபிரகாமுக்கு பிள்ளையாகவும் மாறுகிறேன். கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிக்கலாம். ஆபிரகாமுக்கு பிள்ளையா நான் மாறுறேன். சரி, மாம்சத்தின்படி வருகிறவர்கள் எப்படி வருகிறார்கள்? மாம்சத்தின்படி வரன்னு சொல்றாங்க இல்லையா, யூதர்கள், இஸ்லாமியர்கள், இவங்கெல்லாம் மாம்சத்தின்படி வருகிறவர்கள். இதை புரிந்து கொள்ளணும்னா நாம் இன்னும் கொஞ்சம் பைபிள் வாசிக்கணும். இவர்களெல்லாம் எப்படி நாங்கள் ஆபிரகாமின் சந்ததிகள் என்று சொல்றாங்க? அரபி தேசத்து மாம்சத்தின்படி வந்தவர்கள் எப்படி சொல்றாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு அடையாளம் இருக்குது, விருத்த சேதனம். சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு சுன்னத் பண்றாங்க, விருத்த சேதனம் அடையாளம். இதை பண்ணிட்டா நீ முஸ்லீம் ஆயிடலாம், நீ யூதனா மாறிடலாம். யூதனா மாறுறதுக்கு ரொம்ப கஷ்டம், அவன் விட மாட்டான். ஆனா நான் எப்படி இயேசு கிறிஸ்துவை, சரி கவனிங்க, இந்த ஒரு மாம்சத்தின்படி ஒரு காரியத்தை செஞ்சிட்டா, இந்த மாம்சத்தின்படி ஒரு காரியத்தை செஞ்சிட்டா நான் அந்த மதத்திற்குரியவனா மாறுறேன். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னை விசுவாசித்தால் விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை. அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, என்ன சொல்றாரு, விருத்த சேதனம் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமலும் ஒன்று. இருதயத்திலே விருத்த சேதனம் பண்ணி அவன் பரிசுத்தனாய் வாழ்வான் என்று சொன்னால் அவனே அவருடைய சந்ததியாய் இருக்கிறோம். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஒரு ரெண்டு ட்ராக் இன்னைக்கு உலகத்தில் ஓடிட்டு இருக்கு. உலகம் முழுவதும் ரெண்டு ட்ராக் ஓடுது. ஒன்று மாம்சத்தின்படி ஓடுது, இன்னொன்று ஆவியின்படி ஓடுது. மாம்சத்தின்படி ஓடுகிறவர்கள் தங்களுடைய பணத்தினால், தங்களுடைய செல்வத்தினால், தங்களுடைய அதிகாரத்தினால் அல்லது துப்பாக்கி வச்சு மிரட்டி கூட என்ன பண்ணுவான், இது எங்க நாடு, எங்க தேசம், எங்க மக்கள் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு இருக்கிற அநேக, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் தேசத்திற்கும் பாலஸ்தீனம், லெபனான், சிரியா இப்படிலாம் சண்டை வருது இல்லையா? அங்கே இருக்கிற இஸ்லாமியர்கள்லாம் பூர்வீக இஸ்லாமியர்களே கிடையாது. அவர்களெல்லாம் பாலஸ்தீனியர்கள்லாம் பூர்வீகமான இஸ்லாமியர்கள் கிடையாது. இந்த இஸ்லாமியர்கள் யாரு அப்படின்னு சொன்னா ரெண்டு பேர் இருக்கிறாங்க. அதுவும் எப்படிப்பட்டவங்க, நம்ம யாக்கோபு ஏசா வாசிக்கிறோமா? யாக்கோபு ஏசா. யாக்கோபு தான் இஸ்ரவேலனாக கர்த்தர் மாற்றுகிறார். இந்த ஏசாவைத்தான் ஏதோம் என்று மாற்றி, அவனை ஏதோம் சந்ததியாய் மாற்றி, அவன் வழி வந்தவர்கள் தான் அரேபியர்கள். அல்லேலூயா. அப்போ ஆபிரகாமுடைய வயிற்றிலிருந்து வந்த ரெண்டு பிரிவினர், ஒன்று ஈசாக்கு, இன்னொன்று இஸ்மவேல். ஒன்று யாக்கோபு, இன்னொன்று ஏசா. இவங்களை ரெண்டு ட்ராக்கா பிரித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த ஈசாக்கின் வழியாய் யூத குலத்திலே வருகிறார். இன்னொரு ட்ராக் மாம்சத்தின் வழியாய் உருவாகி கொண்டிருக்கிறது. எல்லாம் சொல்லுவோம், அந்த ஆதி காலத்து தமிழர்கள் நாம சொல்றோம், ஆதி காலத்து தெலுங்கர்கள் சொல்லுவோம், ஆதி காலத்து கன்னடர்கள் எல்லாம் சொல்லுவாங்க. இருக்கலாம், அது நிச்சயமா இருக்கலாம், கலந்திருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனா இந்த ஆதி காலத்து மாம்சத்தின்படி வருகிறவர்கள் ஒரு ட்ராக் இருக்கு இல்லையா, அதை குறித்து வேதம் எச்சரிக்கிறது. நீ ஜாக்கிரதையா இருக்கணும், அதை நம்பிடாத. அந்தி கிறிஸ்து எங்கிருந்து வருவான்னு சொன்னா, இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்கிருந்து, ஐரோப்பியிலேருந்து வராரு, இல்லை என்னது போப்பாண்டவர் மாதிரி ஒருத்தர் வருவார், அவர் தான் அந்தி கிறிஸ்து. அந்தி கிறிஸ்து பற்றி பைபிள் சொல்லுது, ஒரே வார்த்தையில் முடிக்கிறது,
யார் இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று சொல்லுகிறானோ, தேவனுடைய குமாரன் இல்லை என்று சொல்லுகிறானோ, அவனே அந்தி கிறிஸ்து. இன்னைக்கு நீங்க போய் பாருங்க, பரிசுத்த வேதாகமம் 2 பிரிவுன்னு சொன்ன இல்லையா, புதிய ஏற்பாடை விசுவாசிக்காத பழைய ஏற்பாடை மாத்திரம் வைத்திருக்கிற, அது யூதர்களானாலும் அல்லது இஸ்லாமியர்களானாலும் அல்லது வேற யாராவது இது எடுத்திருந்தாலும், அந்த பழைய ஏற்பாட்டை அதை மாத்திரம் தாங்க, எனக்கு புதிய ஏற்பாடு தேவையில்லை, இந்த 2 ஏற்பாடுல இந்த ஒரு ஏற்பாடு தான் எனக்குன்னு வச்சிருக்கிறவங்க, நம்புறவங்க, அதை மாத்திரம் தான் ஆணித்தரமா சொல்றவங்க தான், அதிலிருந்து தான் அந்தி கிறிஸ்து எழும்புவான். இயேசுவை கிறிஸ்து என்று விசுவாசிக்காதவன், தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்காதவன் என்ன பண்ண மாட்டான்? நிச்சயமா அவன் இயேசுவை அந்தி கிறிஸ்துவா இருப்பான். விசுவாசிக்கிறவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய சந்ததி. அந்த சீனாய் மலையில் இல்லை, எருசலேமிலே சுயாதீனம் உள்ள பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ வேத பகுதி என்பது 2 பிரிவுகள். அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொன்னது உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சுதுன்னு தெரியல. நான் அதிகமாக இந்த மாதிரி சத்தியங்களை அதிகமாக எடுத்து பேசுறது கிடையாது. இதை பேச தான் நமக்கு என்ன பண்ணும், நிறைய காரியங்கள் தெளிவு வரும். இதை நம்ம சத்தியங்களை தெரிந்தாலும் நிறைய சத்தியங்களை ஊழியக்காரங்களை கூட நிறைய பேர் பேசுறது இல்லை. ஆனால் அந்த சத்தியங்களை எடுத்து நம்ம அதை யோசித்து அதன்படியா ஏன் கர்த்தர் நம்ம இந்த அளவுக்கு தெரிந்து கொண்டார். இன்னைக்கு நம்ம ஊரில் நம்ம பக்கத்து வீட்டில் சில பேர் இருப்பாங்க, ஒரு இஸ்லாமியர்கள் இருப்பாங்க. அவங்க எப்படி ஆபிரகாம், எங்களுக்கு ஆபிரகாம்னு பேரை வச்சுக்கிறான்னு வச்சுங்களேன், ஆபிரகாம் வச்சுக்கிறான், தாவூத் வச்சுக்கிறான், யூசுப் வச்சுக்கிறான், எல்லாம் பேரை வச்சுக்கிறாங்க. எப்படி வைக்கிறாங்க? அவங்க என்ன இஸ்லாமியர்கள் குடும்பத்தில் பிறந்தாங்களா? நமக்கு தெரியும், நம்ம பக்கத்து வீட்டில் தான் இருக்கிறாங்க, இந்த ஊரில் தான், இந்த நாட்டில் தான் பிறந்தவங்க. எப்படி அவங்க வர்றாங்க? சரி, நாம் எப்படி வர்றோம்? என் பேர் ஜோசப்னு வச்சுங்க, நீங்களும் ரூத் இருப்பீங்க, ஏதோ ஒரு பேர் வச்சுருப்பீங்க, நீங்களும் எப்படி வர்றீங்க? 2 ட்ராக் இருக்குல்ல. ஒன்று மாம்சத்தின்படியாய் வந்து விருத்த சேதனத்தை நம்பிக்கொண்டு மாம்சத்தின்படியாய் வாழுகிறவர்கள், இன்னும் ஒன்று விசுவாசத்தின்படி வாழ்கிறவர்கள். நாம தான் உண்மையானவர்கள். அல்லேலூயா. இதையெல்லாம் நீங்கள் அந்த வசனங்களை வாசித்து ஆழ்ந்து சிந்திச்சா நாம எவ்வளவு மேன்மையானவர்கள், கர்த்தர் நம்மை உயர்த்தியிருக்கிறார், எவ்வளவு ஆழமான சத்தியங்களை நமக்கு இந்த பரிசுத்த வேதம் போதிக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அல்லேலூயா. நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா கலாத்தியர் புஸ்தகத்தை நீங்கள் வாசிங்க, கலாத்தியர் புஸ்தகத்தை வாசிங்க, அது உங்களுக்கு நிறைய காரியங்கள். அதே போல் ரோமர் புஸ்தகத்தையும் வாசிங்க. ஆபிரகாமை பற்றி அவருடைய சந்ததியை குறித்தும் அவருடைய காரியங்களை குறித்தும் இந்த 2 புத்தகங்களும் நல்ல அருமையாக எழுதப்பட்டிருக்கு. அப்போது இந்த பரிசுத்த வேதாகம் 2 பிரிவுகள். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்று ஆவி, ஒன்று மாம்சம், ஒன்று ஆசீர்வாதம், ஒன்று சாபம், ஒன்று பாவம், ஒன்று பரிசுத்தம். 2 ஏற்பாடுகள். இது 2 தான் கர்த்தர் நமக்கு காண்பிக்கிறார். நாம் ஜெபிப்போமா? கண்களை மூடி அப்படி இருந்த வண்ணமாகவே நாம் ஜெபிப்போம். இன்றைக்கு 2வது நாள்.